கோவா காம்படிஷன் சீரிஸ் டே 40. இந்த சீரிஸ் உடைய கடைசி நாள் மார்னிங் 3 மணி நேரம் கோச்சிங்ல ட்ரைனிங்கோட சேர்த்து இன்னும் சில இன்ட்ரெஸ்டிங்கான கேம்ஸ் எல்லாம் ஆட் அப் பண்ணி பக்காவா முடிச்சிட்டேன். நான் என்னோட கோச்சிங்ல ஃபுல் எனர்ஜி இன்வால்வ்மெண்ட்டும் காமிச்சாதான் ட்ரைனிங் பண்ண வர கிளைண்ட்ஸால இன்னும் இன்ட்ரெஸ்டடா பண்ண முடியும். ரொம்ப நேரமா நானும் அவினாஷ் ப்ரோவும் கோவா காம்படிஷனுக்கான எங்களோட ஸ்டேவியும் ரிட்டர்ன் டிக்கெட்டையும் புக் பண்ற வேலையை பார்த்துட்டு இருந்தோம். காமெடி என்னன்னா நாங்க பார்த்துட்டே தான் இருந்தோம், புக்கே பண்ணல. அப்புறம் பாத்துக்கலாம்னு ரூம் கிளம்பி வந்துட்டேன். வந்த கையோட கடகடன்னு சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டு இன்னைக்கான வீடியோ எடிட்டிங் வேலையை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா என்னோட ட்ரைனிங் பண்ண சந்தோஷமா ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். அங்க வந்ததுமே ஃபர்ஸ்ட் பிளான்ஸ் ட்ரைனிங் தான். பேண்டட்ல ஸ்ட்ராடல் பண்ண ஆக்டிவேஷனும் ஃபார்மும் கரெக்டா தான் இருக்கு. என்ன உடம்பு தான் கொஞ்சம் ஹெவியா ஃபீல் ஆச்சு. காம்படிஷன் அப்ப பேட் ஃபார்ம் ஸ்ட்ராடல் பிளான்ஸ் பிரஸ் பண்ணலான்னு லைட்டான பேண்ட்ல ட்ரை பண்ண காம்படிஷனோட ரிசல்ட் எனக்கு இப்பயே தெரிஞ்சு போனதாலையும் கோச்சிங்க்கு டைம் ஆனதாலையும் என்னோட ட்ரைனிங்கை நிப்பாட்டிட்டு வேக வேகமா சாப்பிட்டு ஈவினிங் கோச்சிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எல்லாத்தையும் ஒவ்வொன்னா தெளிவா சொன்னதுக்கு அப்புறம் கூட ஒரு சிலர் அது எதுவுமே சுத்தமா கவனிக்காம திரும்ப முதல்ல இருந்து கேட்டாங்க. நானே என் ட்ரைனிங் ஒழுங்கா பண்ணலன்ற கடுப்புல இருக்கேன்னு நான் சொல்ல முடியும். நிதானமா கவனமா திரும்ப எல்லாத்தையும் முதல்ல இருந்து சொல்லி பக்காவா மேனேஜ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்னோட பர்சனல் ட்ரைனிங் ஒரு கோச்சா, அதுவும் குரூப் கிளாஸ் கோச்சா இருந்தா அதிக லெவல்ல டிசிப்ளின் தேவைப்படும். கிளைண்ட்ஸோட இடத்துல இருந்து அவங்க பண்ற தப்புடைய ரூட் காஸ் ஐடென்டிஃபை பண்ணணும். இது இல்லாம நம்மளுடைய ஓன் ட்ரைனிங்கும் லைஃப் ஸ்டைலையும் நல்லா பாத்துக்கணும். இதெல்லாம் மண்டேல ஓடிட்டு இருந்த கேப்ல கோவா காம்படிஷனுக்காக நம்ம டீம் பயங்கரமா ரெடி ஆயிட்டு இருந்தாங்க. குரூப் ஸ்பீச் எல்லாம் போயிட்டு இருந்தது. அப்ப திடீர்னு என்ன கூப்பிட்டு காம்படிஷனுக்கான ஜெர்சியை கொடுத்தாங்க. என் பேர் போட்டு வாங்கின முதல் ஜெர்சி இதுதாங்க. ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ அது செகண்டரி, நம்ம பெஸ்ட்டை கொடுத்து சண்டை செய்யறோம்னு ஒரு முடிவோட ரூம் கிளம்பி வந்துட்டேன். மத்தியானம் செஞ்ச சிக்கனோட ராகிமா முட்டை போட்டு ஒரு டிஷ் செஞ்சு சாப்பிட்டு நைட்டு கொஞ்ச நேரம் பீஸ்ஃபுல்லா வெளியே வாக்கிங் போய் இன்னைக்கு டே முடிச்சுக்கிட்டேன். அவ்வளவுதான் கைஸ், இந்த சீரிஸ் முடிஞ்சது. இதோட காம்படிஷன்ல பார்க்கலாம். இவ்வளவு நாள் எனக்காக சப்போர்ட் பண்ணி நின்ன உங்க எல்லாருக்குமே பெரிய தேங்க்ஸ்.